ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டீம்மேட்டில் ஒரே கஷ்டம் போட்டு வந்து ஆப்போசிட் டீமை வந்து ஃப்ரெண்டு பிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா 2 பேர் வராங்க, ஒடியாடுறாங்க ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு. கட்டான வேறு ஒருத்தர் தூக்கிட்டு வர்றாரு. அதாவது ஜாலியாக காணு மூட் போட்டுருந்தோம். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அவர் ஜாலியாக குத்தினு ஃபிஸ்ட் பவரில் குத்திக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் சிலையாட்டம் நின்றுட்டாங்க. நாமளும் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். அது கட்டானை வேறு கீழே போட்டாங்க. கட்டானை எடுத்துகிட்டு நாமளும் சுற்றுறதான் பார்த்தா ஃபிஸ்ட்லேயே அடிச்சிட்டோம் ஒருத்தன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு கட்டானை வச்சதுனால தான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டானை கீழே போட்டேன். அதுக்கப்புறம் மெடிக்கிட் போட்டு 2 மெடிக்கிட் சுற்றிட்டு டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் பாம்பு போடுறான். பாம்பு போட்டான் என்ன பண்ணுறது, அப்படியே ஓடி. அது நம்மக்கிட்ட வேறு ஹெச்பி வேறு இல்லை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோன் வேறு சிங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஓடி வந்து பார்த்தா அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. சரி ரைட்டு இந்த ரவுண்டு விடவே கூடாது. எப்படியாச்சும் 10 பேர் அடிச்சுட்டாச்சு எமௌண்ட் போட்டணும். அதுக்கப்புறம் டக்குன்னு கண்ணை எடுத்துட்டு AK-47 அதுக்கப்புறம் இப்போ ரீமர் வந்துட்டாரு. இப்போ உள்ள ஒருத்தர் வர்றாரு, அவரை ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க. இவர் போன ரவுண்ட்லேயே வந்தார் ஃப்ரெண்ட் ஆகி. அதுக்கப்புறம் அவங்க டீம்மேட் 10 பேர் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் இவர் மட்டும்தான் இருப்பார். அதனால ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜோன் வேறு சிங்க் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு வேறு கம்முனே இருக்காமல் அடிச்சுட்டான் அவனை. மறக்காம அவன் செத்துட்டான்.